வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? இந்த நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னி ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆரம்பத்தில் எடுத்துங்க. புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினம் 16/2/2022 புதன்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:34 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று இரவு 11:28 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 4:13 வரை ஆயில்யம், பின்பு மகம். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. இன்னைக்கு நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி கிரக நிலைகள் அமைந்துள்ளன என பார்க்கலாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு தெளிவான ஒரு மனக்குழப்பம் இல்லாத ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் வரும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதான் இன்றைக்கி நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி உங்களுக்கு மன தெளிவு பிறக்கும். மனதில் இருக்க குழப்பமெல்லாம் இன்றைக்கி நீங்குங்க. ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் வெற்றிகள் பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் உங்களை முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு கடினமாக முயற்சி செய்யுங்க. உங்கள் மிகப்பெரிய காரியங்களை கூட இன்னைக்கு சாதிச்சு ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்குங்க. எனவே முயற்சிக்கு மட்டும் தவறாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அதற்கு சமநிலையான சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கு. அதனால எந்தவித கவலையும் கிடையாது. நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எல்லா வேலையிலும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்துங்க. அதனால நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பா அமையுங்க. உங்க காதல் வாழ்க்கையில உங்க மனம் கவர்ந்த காதலருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும். அதனால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தினருக்கு அல்லது நண்பர்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் உங்களை நண்பர்களுக்காகவோ உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ செய்வதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபைல்களை உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் முழுமையாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு ஒரு தடவைக்கு இரு தடவை நீங்கள் செக் பண்ணி அது முழுமையாக முடிஞ்சிடுச்சான்னு நீங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே ரிவ்யூ பண்ணி உங்களுடைய வேலைகளை நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களது உத்தியோகத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களது வேலைகளை தெளிவாக முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய யோசனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு தேவையான நேரத்தையும் உங்களால் கொடுக்க முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் ரெட் கலர் மற்றும் கிரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட தரும் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு உங்களது குடும்பத்தோட உங்களுக்கு சந்தோஷமாகவே அமையுங்க. அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க. இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்காமல் இருந்தால் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்க இந்த மன சங்கடங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஆகியவை அனைத்துமே இன்று நீங்குங்க. அதனால குடும்பத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு தெளிவு ஏற்படுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சந்தோஷமாக இருப்பதால் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு இனிமையான குடும்ப வாழ்வு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தகவல் நிறைய கிடைக்குங்க. அது உங்கள் நண்பர்கள் மூலமாகவே அமையும். நண்பர்கள் மூலமாக நீங்கள் இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல ஒரு இனிமையான செய்திகளை கேட்க முடியும். நண்பர்கள் உங்களுக்கு அந்த தகவலை கொடுப்பார்கள். இன்றைய தினத்திற்கு நமது கன்னிராசி அன்பர்கள் திருமண வாழ்வில் நல்ல ஒரு இனிமையை கூட்டக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய உங்களது இல்லத்தில் உங்களது
மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இனிமையான மகிழ்ச்சியான தருணங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நீங்க பின்னாடி ரிவைண்ட் பண்ற பார்க்குற அளவுக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தினத்துல பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்துல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதற்கான அறிகுறி இப்பொழுது உங்களுக்கு தெரியுங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை நீங்க இன்றைய தினம் கற்றுக்குவீங்க. அதன் மூலமா வியாபாரத்தை நீங்க மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க. இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு நோய்களோ அல்லது உடல் வலிகளோ இருந்தால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மகிழ்ச்சியான குணமாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையுங்க. இது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை பெற்று உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்று உண்டு. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சில பிணிகளும் இப்பொழுது நீண்ட நாள் தீராத பிணிகளும் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தினமாகவே அமையுங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படும். பதவி உயர்வு கூட எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சில தருணங்கள் உங்களுக்கு அமையும் வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக அமையுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. விவேகமா செயல்படுங்க. இன்னைக்கு உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய வீடியோ பிடிக்கல அப்படின்னாலுமே என்ன பிடிக்கலங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். நம்ம வீடியோவை அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.